வணக்கம் நண்பர்களே. ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் 100cc 110cc ஒரு வண்டி வாங்க போகிறீங்க. வண்டியும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கணும், நல்ல மைலேஜ் கொடுக்கணும், 80+ உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கணும். அதேமாதிரி சீட்டும் வந்து நல்லா ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி, டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கம்மிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்ல ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னு பிளானில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஏற்ற பைக் தான் இந்த ஸ்டார் சிட்டி. இப்போ இதில் 2026 நியூ மாடல் வந்து எப்படி இருக்குது, அது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டாக என்ன ப்ரைஸு, நம்ம வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் என்னென்ன மாதிரி வேரியண்ட்டு, கலர் ஆப்ஷன்ஸு, ப்ரைஸ், இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டார் சிட்டி வாங்கலாமா வேணாமா, இது உங்களுக்கு ஏற்ற பைக்காக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த அப்டேட் வந்தாலும், புது பைக் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்றோம், ரைட் ரிவ்யூ போடுறோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சைட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். TVS Star City Plus, now in a sleeker and sharper look. Style ka naya. டிவிஎஸ் பொறுத்தவரை ஸ்டார் சிட்டியில் தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து 2025 மாடலும் இருக்குது, 26 மாடலும் இருக்குது. என்ன டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். 2025 மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கலர் வந்து நிறையா வருது, கிராஃபிக்ஸும் வந்து நிறையா ஃபுல்லாக பேனல் ஃபுல்லாக. இப்போ டேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேங்க்கு ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் வருது, சைடில் நிறைய இடங்களில் கிராஃபிக்ஸ் வருது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நியூ மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து மாறி இருக்குது. இப்போ ஸ்டார் சிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டாரை இன்ஸ்பயர் பண்ணி நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து வருது. அதுமாதிரி கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கரிங் நிறைய இடங்களில் கொடுக்காம பிளாக் கலரில் கொடுத்துட்டு அங்கங்கே லைட்டாக மட்டும் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெண்டாக இருக்குது. அதுமாதிரி சில விஷயங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா மட்கார்டில் நமக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து வருது. இது நியூ மாடலில் மட்டும் வருது, ஓல்டு மாடலில் அந்த இடத்துல ஸ்டிக்கரிங் நமக்கு வந்து வரல. அதேமாதிரி இப்போ நம்ம வந்து வைசர் செட்டப்பில் சைடில் வரக்கூடிய ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க நியூ மாடலில். பட் ஓல்டு மாடலில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்க்குறப்ப இது நமக்கு நியூ மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதே மாதிரி தான் ஃபியூவல் டேங்க்கு சைடில் வரக்கூடிய ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கலர் ஆப்ஷன் அப்படின்னு போகிறோன்னா ஸ்டார் சிட்டி பொறுத்தவரை ட்ரம்லேயும் வருது, டிஸ்க்லேயும் வருது. ட்ரம்மில் 3 கலர் கொடுக்குறாங்க, டிஸ்கில் 3 கலர் கொடுக்குறாங்க. இந்த 3 கலர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஸ்டாரை இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகையில் ஓல்டு மாடலோட நியூ மாடல் வந்து இன்னுமே ஒரு பெட்டராக இருக்கணும், ஒரு அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கரிங் விஷயத்தை வந்து டிவிஎஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே பெட்டராக வந்து கொடுப்பாங்க, கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும். இந்த கலர் கிராஃபிக்ஸ் இதை தாண்டி ஒரு என்ட்ரி லெவல் ஒரு 110cc வந்து ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, வண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், ரோட் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் டிவிஎஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக ஸ்டைலிஷாக வந்திருக்கும். ஸோ என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த வைசர் செட்டப்பே பார்த்தீங்கன்னா அதோட டிசைனை ஒரு ப்ளைனாக கொடுக்காம அதில் வந்து கர்வ்ஸ்லாம் வந்து வச்சு அதோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிக்காக நீட்டாக இருக்குது. ஒரு 110cc வந்து பார்க்குறதுக்கு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து வருது. அதுலேயுமே பிளாக் கலரில் வைசர் வருது, அதில் வந்து கிரே ஃபினிஷில் ஹெட்லைட்டை சுற்றி நமக்கு வந்து ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிளாக்கு கிரே அந்த மாதிரி காம்பினேஷனில் நமக்கு வந்து வருது. எல்இடி லைட்டிங் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் அப்படிங்கிற நேம் பேட்ச் வந்து நமக்கு 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் வியூவை இன்னுமே வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து காட்டுது. அதை தாண்டி பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மட்கார்ட்லேயுமே நமக்கு வந்து ஸ்டிக்கரிங் அதுவுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ரிம் ஸ்ட்ரைப்ஸ் வந்து வருது. 17 இன்ச்சில் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், அலாய் வீல் வந்து கொடுத்துட்றாங்க. இதை தாண்டி வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா இது வந்து ஒரு 110cc 8.08 பிரேக்காஸ் பவரையும் 8.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 110cc பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆன் பேப்பர் அளவில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான பைக்கை தான் ஸ்டார் சிட்டி வந்து வருது. அதுமாதிரி கிக்கரும் வந்து கொடுக்குறாங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சீட்டிங் பற்றி நம்ம வந்து சொல்லணும். சின்ன ஒரு ஸ்டெப் அப் சீட்டு மாதிரி வந்து வருது. 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு நல்லா லென்த்தியான சீட்டாக கொடுக்குறாங்க. அந்த சீட்டை வந்து ஒரு விஷுவலாகவும் வந்து நல்லா ஒரு ப்ரீமியமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டிவல் டோன் ஃபினிஷ் வந்து வருது. கிரே வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு டிராஃபிக்கில் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரி லெவல். இப்போ தான் வந்து புதுசாக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்கூட்டர் தான் ஓட்டிருக்கீங்க, எக்ஸல் தான் ஓட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக வந்து பைக் வாங்க போகிறீங்க, பைக் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு என்ட்ரி லெவலில் தாராளமாக ஸ்டார் சிட்டி வந்து வாங்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ரைடருக்கு மட்டும் இல்லாமல் பில்லியன் ரைடருக்குமே வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்டிங் வந்து இருக்குது. அதேமாதிரி ஈஸியாகவும் வந்து நல்லா காலை வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது. ஒரு டிராஃபிக் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெயிட்டுமே பார்த்தோன்னா 105 kg வரும். டிஸ்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 106 kg வரும். இப்போ வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஹேண்டில் பண்ண ஈஸியாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பைக்காகவும் ஸ்டார் சிட்டி வந்து இருக்கும். கன்சோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு செமி டிஜிட்டலில் வந்து கொடுக்குறாங்க. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனலாக் டைல் தான் வந்து வருது. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக
பார்த்தோன்னா நல்லா விஷுவலாக தெரிகிற மாதிரி போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஓடோமீட்டர் வருது, அது மாதிரி ஃபியூவல் கேஜ் வந்துடுது. மேலேயும் சரி சைட்லேயும் சரி நமக்கு வந்து நியூட்ரலு, இண்டிகேட்டரு, சர்வீஸ்க்கான வார்னிங்ஸ்லாம் வந்து சைட்லையும் மேலேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவலாக பார்க்குறப்ப அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து நல்லா பெருசாக போல்டாக இருக்கிறதுனால என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் வந்து இருக்குது. அடுத்து சைடில் வரக்கூடிய அந்த நேமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து 3Dங்கிறதுனால நல்லா ஹைலைட்டாக தெரியுது, பார்க்க நல்லா இருக்குது. ரியர் வரோம் அப்படின்னா ரியர்லேயும் ஸ்டிக்கரிங் நமக்கு வந்து வருது. அதான் அந்த ஸ்டாரை இன்ஸ்பயர் பண்ணி நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. ரெட் கலர் எடுத்தோம் அப்படின்னா ரெட் கலரில் வந்து வருது. இப்போ பிளாக் வித் ரெட்டு, பிளாக் வித் க்ரீன் அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நமக்கு வந்து விஷுவலாக நல்லா இருக்குது. ரியரில் வந்து சஸ்பென்ஷன் போனோம் அப்படின்னா டிவல் ஷாக் வந்து கொடுக்குறாங்க. அது ரெட் கலரில் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக ஒரு பிளாக்ல இருந்தால் கூட ஒரு ஹைலைட்டாக தெரியாது. ஓவராலாக பாடி வந்து பிளாக்ல வந்து நமக்கு சஸ்பென்ஷன் வந்து ரெட்டில் வரதுனால ஒரு விஷுவலாக ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. ரியர்லையுமே வந்து 17 இன்ச்சில் நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் டயர் வந்து தராங்க. அதேமாதிரி நமக்கு ஹீட் ஷீல்டு பொறுத்த வரைக்கும் குரோம் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா விஷுவலாக ஒரு 100cc 110cc வண்டி வாங்க போகிறவங்களையுமே ஒரு நல்ல பைக்கை ஒரு ப்ரீமியம் டச்சில் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெட்டராகவே டிவிஎஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு காலேஜ் போகிற பையன் டெய்லி காலேஜ் போகிறதுக்கு, அதேமாதிரி ஒரு வேலைக்கு போகிறவங்க டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்ல பிக்கப் வந்து இருக்குது. சிட்டி லிமிட்டுக்கு அது வந்து ஓகே தான். ஹைவேஸை தாண்டி டெய்லி ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி வந்து போக முடியும். அது மாதிரி ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து தாராளமாக ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது. வெயிட் வந்து 115 kg கொடுக்குறாங்க. டிஸ்க் எடுத்திங்க அப்படின்னா 116 kg வந்து வரும். ஸோ அந்தளவு வெயிட் வந்து தெரியல. இப்போ லைட் வெயிட்டில் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பேர் வந்து தாராளமாக வந்து போகலாம். 2 பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிக்கப்பும் வந்துருக்கு. ஒரு டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 80 to 90 வரைக்கும் டாப் ஸ்பீடு போகலாம். பட் ஒரு க்ரூஸ் பண்ணுறதை வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக போகிறது அப்படிங்கிறது 60 to 70 அந்த ஸ்பீடில் போகிறப்ப நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணி வந்து ஓட்ட முடியும். அதுமாதிரி பிரேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் பையனாக இருக்கீங்க, ஓரளவு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவீங்க அப்படின்னா டிஸ்க் மாடல் வந்து வாங்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கும் பட்சத்தில் ட்ரம் பிரேக்கே உங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பைக்காக ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டார் சிட்டி ப்ளஸோட மெயினான விஷயமே வந்து மைலேஜ் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, என்ட்ரி லெவலில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் சிட்டி ப்ளஸ் உங்களுக்கு ஏற்ற பைக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கே 80+ மைலேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து டெய்லி வேலைக்கு போகிறப்ப இந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதம் பெட்ரோலுக்கு ஆகிற செலவு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஒரு கம்ஃபர்டபுளாகவும் போக முடியும். சேம் டைம் வந்து நல்ல மைலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் பையனாக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவீங்க, ஹைவேஸில் போவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 60 to 70 அந்த ரேஞ்சில் மைலேஜ் வந்து வரும். இல்லை ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகிறீங்க, ஒரு எக்கானமியில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 80+ மைலேஜை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த ஸ்டார் சிட்டியில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம். என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே 172 mm வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நல்லா ஒரு 2 பேர் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க போனால் கூட பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கூட கீழே வந்து அடிப்படாமல் உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, மைலேஜ் வந்து ரொம்ப அதிகம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. ப்ரைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஸ்டார் சிட்டி ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து ட்ரம்மு, இன்னொன்று வந்து டிஸ்க்கு. இல்லை ட்ரம் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 71,600 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. டிஸ்க் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 75,300 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்க ஸ்ரீராஜ் டிவிஎஸ். இவங்ககிட்ட பார்த்தோன்னா ஓல்டு மாடலும் இருக்குது, 2025 மாடலும் இருக்குது, 26 மாடலும் இருக்குது. இப்போ 25 மாடல் கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சி, தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீராஜ் டிவிஎஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சென்னை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை. அதனால் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீராஜ் டிவிஎஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 2025 மாடலும் வச்சுருக்காங்க, 26 மாடலும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு 26 மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சில பேர் வந்து 25 மாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் சரி, நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.